அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கும்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த கடைசி 2 வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறாராம். இது தன்னுடைய வாழ்விலே தாவீதினுடைய அனுபவத்தை தான் சொல்லுகிறார். தாவீதுக்கு என்ன அனுபவம்? சவுல் ராஜா அவர் பல விதங்களிலே தாவீதை கொல்வதற்கு, அழிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். இப்படி பல்வேறு விதங்களிலே சவுல் மூலமாக வந்த ஆபத்துகள், அது மட்டுமல்ல சத்துருக்களின் மூலமாக பல விதங்களிலே அவனுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள். இதன் நடுவிலே ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். சவுனுடைய கைக்கு ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த சமயத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் இது. அப்போ அனுபவ ரீதியாக சொல்லுகிறார். ஏனென்றால் தனக்கு எதிராக வந்தவன் உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல, அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவே அவனுக்கு எதிராக இருக்கிற போது தப்பி பிழைப்பதற்கு வழியே கிடையாது. ஆனால் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு என்று சொல்லி ஆண்டவர் மேலேயும், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மேலேயும், அவனுக்கு கொடுத்த திட்டத்தின் மேலே நம்பிக்கை வச்சு, ஆண்டவரே என்று சொல்லி அவர் என்னை நிச்சயமாக சத்துருவின் கைக்கு விடுதலையாக்கி காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அவனுக்கு உயிர் சேதம் வரவே இல்லை. யார் யாரெல்லாம் அவனை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க மாண்டு போனார்கள், இந்த உலகத்தை விட்டு போனார்கள். ஆனால் தாவீதை அழிக்க யாராலும் முடியவே இல்லை. காரணம், அவன் தன்னுடைய தெய்வமாகிய ஆண்டவராகிய தேவன் மேலே அவன் முழு நம்பிக்கை வைத்து காத்திருந்தான். அவன் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது, நமக்கும் பல தேவைகள் இருக்கலாம், பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், நெருக்கடிகள் மத்தியில், வியாதிகள் மத்தியில் நமக்கு எல்லாரும் விரும்புகிறோம், நாம் எல்லாரும் விரும்புகிறோம், நமக்கு தேவை ஒரு விடுதலை என்று. அந்த விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எதன் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்வி. அருமையானவர்களே, நமக்கு விடுதலை அவசியம் என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு நான் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் என்பதுதான் நம்முடைய விடுதலை வாழ்வினுடைய மிக மிக முக்கியமான பகுதியாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எனக்கு விடுதலை தேவை. நான் ஜீவனுள்ள தேவன் மேல் நான் நம்பிக்கை வைத்து காத்திருப்பேன். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாது என்று உங்கள் மனசே சொன்னாலும் சரி, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. தீராத வியாதிகள் தீரும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் மாறும். உங்களுக்கு வரவேண்டிய உயர்வு, மேன்மை வரும். அவர் மேலே நம்பிக்கை வைக்க. உங்கள் சக்தி, உங்கள் பலனை வச்சு பார்க்கும்போது இந்த காரியத்தை சாதிக்கவே முடியாது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்னைக்கு நம்புங்க, என்னால் முடியாது என்பது உண்மைதான். ஆனால் என்னை படைத்த, எனக்காக உயிரையே கொடுத்த என் ஆண்டவர் மேலே, அவருடைய வாக்கின் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசம் வைத்து காத்திருந்து பாருங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தது காட்டிலும் மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய, சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அதிசயம் உங்கள் வாழ்வில் நடக்கும். தாவீதின் வாழ்வில் நடந்ததுனால தான் இந்த சங்கீதத்தை எழுதினார். ஆகவே நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நாமும் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவோம். அது நிச்சயமாக நிறைவேறும். கவலைப்படாதீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, தாவீதினுடைய வாழ்விலே நடந்த அனுபவத்தை எழுதுகிறார். ஆண்டவரே, உங்கள் மேலே அவர் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே, அவர் வெற்றி அடைந்ததை குறித்து சொல்லுகிறாரப்பா. நீர் ஆண்டவரே, ஆபத்து வரும்போதெல்லாம் தாவீதுக்கு நீங்கள் தான் கேடகமாக இருந்தீங்க. எல்லா பிரச்சனைகள் அவனுக்கு எதிராக வந்தபோது அவற்றை கேடகமாக இருந்து தடுத்து நிறுத்தி அவனை காப்பாற்றினீங்க. அதே போல் எங்களுக்கும் கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரே சிந்தி இருக்கிறீர். அந்த இரத்தமே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. உங்கள் நாமம் எங்களுக்கு பாதுகாப்பாக கேடகமாக இருக்கிறது. ஆகவே அதை பயன்படுத்தி நாங்களும் வெற்றி பெறுவோம். நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நாள் எங்கள் வாழ்விலே வெற்றியின் நாள், பாதுகாப்பு
பாதுகாப்பின் நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, எந்த விஷயத்திலையும் கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் முழுமையான வெற்றியை அடைவீர்கள். நன்றி.